அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாம் அல் வலா வல் பரா என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். அல் வலாவின் விளக்கம். அல் வலா என்றால் சார்ந்து நடத்தல், அதாவது ஒருவரின் மீது நேசம். அந்த நேசம் கூட ஈமானுக்காக நேசித்தல், தௌஹீதை பின்பற்றும் முஸ்லிம்களை நேசிப்பதும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதும். வல்பராவின் விளக்கம் நீக்கி நடத்தல், அதாவது வெறுத்தல், ஈமானுக்காக வெறுத்தல். இப்போ வல்பரா காபிர்கள், முஷ்ரிக்குகள், ஷிர்க்கு செய்யும் முர்த்தத்துகள் இவர்களுடன் இருந்து விலகி தூரமாக நிராகரித்து வெறுத்தல். அதே சமயம் இவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் உலக விஷயங்களில் நீதி நேர்மை இருக்க வேண்டும். இதோட பொருளை விளக்கமாக பார்க்கணுன்னா, இது யாரிடமும் அநீதி செய்வதையோ அல்லது தீங்கை விளைவிப்பதையோ குறிக்கவில்லை. மாறாக சத்தியமான இஸ்லாமிய நம்பிக்கையை உறுதியாக பற்றி பொய்யையும் அசத்தியத்தையும் ஆதரிக்காமல் இருப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக வெறுக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக கொடுக்கிறாரோ, மேலும் அல்லாஹ்விற்காக கொடுக்காமல் இருக்கிறாரோ, அவர் ஈமானை பூரணப்படுத்தி கொண்டார். இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியதாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் நூல் அபுதாவுத் 4681. மேலும் அல்வலா வல்பரா என்பது ஈமானின் ஒரு பகுதியாகும். ஆனால் அது முஸ்லீம் அல்லாதவர்களிடம் அநீதி செய்வதையோ, துரோகம் இழைப்பதையோ அல்லது கடுமையாக நடந்து கொள்வதையோ கண்டிப்பாக அனுமதிக்கப்படவில்லை. மேலும் இதில் அர்ஷின் நிழல் யாருக்கு தெரியுமா? 7 வகையான மக்களுக்கு அல்லாஹ் தனது அர்ஷின் நிழலை மறுமையில் தருவான். அதில் ஒரு வகை அல்லாஹ்விற்காகவே ஒருவரை நேசித்து அல்லாஹ்விற்காகவே பிரிந்து செல்லும் 2 நபர்கள். மேலும் எவரிடம் இந்த 3 பண்புகள் இருக்கிறதோ அவர் ஈமானின் இனிமையை சுவைத்தவர் போலாவார். அதாவது சுவைத்தவர். அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வின் தூதருக்காகவும் நேசிப்பது. இதோட அர்த்தத்தை ரொம்ப தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம். ஒருத்தவங்க நல்லவங்க, தொழுகை, ஒழுக்கம், தீன் உள்ளவரா இருந்தால் அவரை கண்டிப்பாக அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். உலக ஆதாயத்துக்காக கண்டிப்பாக ஒரு மனிதரை நேசிக்கக்கூடாது. அடுத்தது அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறவங்க, பாவம் செய்ய தூண்டுறவங்க, இஸ்லாத்தை கேலி செய்கிறவங்க, மார்க்கத்துக்காக விலகி இருக்கலாம். அதே சமயம் தனிப்பட்ட பகைக்காக விலகக்கூடாது. இதை இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா, நம்மளுடைய நட்பும் பகையும் அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்கணும். அதில் தான் ஈமான் நமக்கு ஸ்ட்ராங் ஆகும். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் சொல்கிறேன். அதனால் யுக முடிவு எப்போ வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த நேரமானது அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளது. ஆனால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம தௌபா செஞ்சு 5 நேர தொழுகையும் நல்ல அமல் மற்றும் நல்லொழுக்கம் நற்குணத்துடன் வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். நன்மையான காரியங்களில் ஈடுபட அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.